வணக்கம். வாங்க வாங்க. இன்னைக்கு நம்ம காரைக்குடி சமையல்ல கருணக்கிழங்கு வச்சு என்ன சமைக்க போறாங்கன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? கருணைக்கிழங்குல விட்டமின் பி, விட்டமின் சி, அயர்ன், ரிபோஃப்ளோவின், மினரல்ஸ், பொட்டாசியம், மேங்கனீஸ் இது எல்லாம் இருக்கு. கருணைக்கிழங்குல இருக்கிற கால்சியம் நம்ம எலும்பை வலுப்படுத்தும். நம்ம கருணைக்கிழங்கு சாப்பிட்றதுனால உடல் சூட்டை தணிக்கும், உடல் எடையை குறைக்க உதவும், பெருங்குடல் அப்புறம் ஜீரண உறுப்புல இருக்க நச்சுக்களை நீக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை டிங்னு கிளிக் பண்ணுங்க. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம காரைக்குடி சமையலில் நாம் சமைக்க போகிறது கருணைக்கிழங்கு பொடி மாஸ். இந்த பொடி மாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம பொடி மாஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் நம்ம எண்ணெயில் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கலாங்க. பொடி மாஸுக்கு வெங்காயம் நிறைய இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அதுக்கு 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. உப்பு ஆட் பண்ணி நம்ம வெங்காயம் வதக்கினா நல்லா பொன்னிறமாக வதங்கி வரும். அதனால் உப்பு ஆட் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் ஒன்றுன்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கும் ஃப்ளேவருக்கும் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள்னால் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. தனி மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சால் இந்த பொடி மாஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா மசாலா ஐட்டமும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா நான் கருணைக்கிழங்கு ஆட் பண்ணுறேங்க. கருணைக்கிழங்கு நான் ஏற்கனவே வேக வச்சு திருவி எடுத்திருக்கேன். வேக வச்சு திருவி எடுத்தது அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வேக வச்சு திருவி எடுத்து இந்த மசாலாவோட ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நான் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்தளவுக்கு சுருள வதங்கி வச்சுன்னா நம்ம கருணைக்கிழங்கு பொடி மாஸ் இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ டேஸ்ட்டுக்காக நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா இந்த பொடி மாஸோடு சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கருணைக்கிழங்கு பொடி மாஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம கருணைக்கிழங்கு எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கார்னிஷ்க்கு நம்ம கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. இந்த வித்தியாசமான கருணைக்கிழங்கு பொடி மாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கும் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.